ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம எது செஞ்சாலும் சில பேர் பார்த்திங்கன்னா தப்பாகவே புரிஞ்சுப்பாங்கங்க. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஓகேங்களா? அதை கூட சில பேர் தப்பாக நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தப்பாக எடுத்துப்பாங்க. யாருக்கு உதவி தேவை இருக்கோ அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும். உதவி தேவையில்லாதவங்களுக்கு போய் உதவி பண்ணால் அது என்ன சொல்லுவாங்க, ஐஸ் வைக்கிறதா தான் சொல்லுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அதுதான். ஆனால் இது சில பேர் தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க. நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேங்க. இவ்வளோ நாளில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சில விஷயம் செய்வோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக முடியும். அடடா, நம்ம ஏன்டா இந்த நல்லதை போய் அவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்ட்டு நிறைய தடவை நான் யோசிச்சுருக்கேங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம குணம் என்ன, நமக்கு சில பேர் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அது நம்மளோட குணம். ஆனால் சிலரோட குணம் இருக்குது பாருங்கள், எது செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறது, அதுவும் இல்லாமல் அது தப்பாகவே பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இப்போது நம்ம எது பண்ணாலும் பார்த்திங்கன்னா சில பேர் அதாவது நம்ம பார்க்குறோமோ இல்லையோங்க, ஆனால் மற்றவங்க மனசாட்சின்றது ஒன்று இருக்குது. நிறைய பேர் கடவுளை கும்பிடுறாங்க, நானும் பார்த்துருக்கேன், சரிங்களா? ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு எந்த தப்பு ஒன்றாலும் பண்ணலாமா, யாரை ஒன்றாலும் எது ஒன்றாலும் சொல்லலாமா அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடையாதுங்க. கடவுள்ன்றது நம்மளோட மனசு தான். நீ கல் அதுக்காக தான் வச்சுருக்காங்க. கல்லை கும்பிட்டாலும் சாமி, மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் சாமி, சாணியை பிடிச்சி வச்சாலும் சாமி, சரிதானே? அந்த மாதிரி இருக்கும்போது கடவுள்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு தான். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை யாரையும் புண்படுத்தாமல் இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு வஞ்சம் வைக்கிறது. சில பேர் அவன் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால் அவனுக்கு நான் எப்படியாவது அவனை என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சம் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சில பேர் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் என்ன கிடைக்கும்? ஒரு அல்ப சந்தோஷம்தான் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி உனக்கு அதாவது நீ இன்னொருத்தருக்கு செய்கிற அப்படின்னா நாளைக்கு அந்த விஷயம் உனக்கு நடக்கும். அப்படி தான் நான் என் பசங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேங்க. இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன பசங்களுக்கே இந்த விஷயம்லாம் நடக்குது. அதை என்ன பெற்றவங்க தான் பார்த்து சரி பண்ணணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது வளர்ந்ததுக்கப்புறம் பெருசாகாமல் இருக்கும். இந்த வஞ்சம் வைக்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த குறை சொல்கிறதுக்கு அடுத்தது வஞ்சம் வைக்கிறது. குறை சொல்கிறதாவது குறை சொல்லிட்டு போயிட்டுறாங்க. ஆனால் அந்த வஞ்சம் மனசில் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய விஷயம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு 10 வயசு 20 வயசு வரைக்கும் ஓகேங்க, அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை யாருக்கு பண்ணுறாங்க? பெற்றவங்களுக்கே பண்ணுறாங்க பிள்ளைங்க. இதுக்கெலாம் யார் காரணம்? அந்த குழந்தைங்கள அந்த வயசுலேயே கண்டித்து வளர்க்காத பெற்றவங்க தாங்க காரணம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது நிறைய விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வஞ்சம் வைக்கிற விஷயத்த இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஏஜில் பசங்க வளரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது பசங்களுக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேங்க, சரிங்களா? இதுதான் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த வஞ்சமும் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும். இதுதான் என்னோடய வீடியோ. பாய்.